இன்ச் வைஸ்ல நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி 12 ஒரு 12 இருந்தாக்கா இந்த ஃபோல்டிங் வந்துருச்சு. இங்க வந்து 1/2 இன்ச் கண்டிப்பா தைச்சிருக்கணும். அப்பதான் தெரியாம இருக்கும். இல்லை இந்த ஃபோல்டிங் இதே வருதுனாக்கா தேவை. சரியா? நம்ம பீஸ் கிளாத் இருந்துச்சுன்னா மேலே 1 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ இப்போ 12 + 1.5 எவ்வளோ ஆச்சு? 13 லென்த்து ஃபுல் லென்த் வந்து 12 + 1.5 13.5 inches. அப்படி போச்சுன்னா இல்லாட்டி ஆஃப் போச்சுன்னா கண்டிப்பாக. ஸோ இது வந்து 1 சைட் தான். இப்போ ஃபோல்டு பண்ணாக்கா எவ்வளோ? இப்போ 1 part 22 1 inch 1 inch. அப்போ 21 inches. இந்த ஹேண்டில் 7 inches 7 inches. இது 7. ஸோ 1 inch 1.5 inch நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு அது ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு 7 inches நம்ம வந்துட்டு சின்ன பேக் போகணும். 7 போதும். 7 இது 7 கூட இருக்காது. இதான் நம்ம இருக்கிறோம். 7 உள்ள இருக்கணும். 6 + 1. ஸோ இது 7 + 7 14 லென்த். 14 எடுத்தீங்கன்னா 1 அப்போ ஒரு 100. So 200 you can make it double. 24. மகா நான் கேட்கிறேன். 24 inches. So நம்ம இந்த துணியிலலாம் இந்த ஃபேஷன்ல துணியில தைச்சா டிஷ்யூல தைச்சா லைனிங் புடவையில தைச்சா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல லைனிங் போட்டுக்கலாம். இல்லை இது வந்து துணி வந்து காட்டன் துணி வருது. அந்த பேஜ் கடைங்கெல்லாம் நல்லா தான் தைச்சு. ஸோ ஆண்டர்லாம் எப்படி தைக்கிற முறை அதெல்லாம் உங்களுக்கு தைக்க கொடுக்காங்க. இப்போ நம்ம இப்படி தைக்கிறப்ப என்ன பேக் மாடல் எப்படி இருக்காங்க. மாடல் இது வந்து இந்த ஃபுல்லாக சில பேருக்கு ஓப்பன் இருக்குதுல்ல இதெல்லாமே ஓப்பன் ஓப்பன் இது ஸ்டிச்சிங். CW இந்த ஹேண்டில் வந்து எப்படி சீமா இந்த ஹேண்டில் வந்துட்டு இங்கிருந்து எவ்வளோ இருக்குது இந்த பாட்டி எவ்வளோ 10 இருக்கா? அந்த 10 3 டிவைட் பண்ணுங்க போட்ல 3.5 அப்போ வந்து ஹேண்டிலுக்கு
இப்படி வரீங்க இந்த வேலை வந்துங்க சென்டர்ல எடுத்து 3.3 இந்த பிளேஸ் சாரி எவ்வளவு பெரிய பேக் தைச்சாலும் சரி இந்த வித்தை மூணா பங்குக்கணும். மூணா பங்குட்டு இந்த பக்கம் ஒன்று விடணும், இந்த பக்கம் ஒன்று விடணும். சென்டர் எடுத்து தைக்கணும். அப்போ ஈவெண்டா வரவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் குடிக்கிறப்போ. சப்போஸ் ஒரு முறை இந்த தைச்சு கரெக்டாக தைச்சு வச்சிங்கன்னா பேக் சாயும். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னா சென்ட்ரல் நம்ம இது தைக்கணும். இது ஆக்சுவலி இது ராங்கா தைக்கணும். தெரியுதா? ராங் இது சின்னதாக இருக்குது, இந்த பெருசாக இருக்கு. அப்போ வந்து இவங்க மெஷர் எடுக்கல, மெஷர் எடுக்காம தைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஹேண்டில் தைக்கிறப்போ கரெக்டாக மூணா ஒன்று. இதுல எதுனா டவுட் இருக்குதாமா? இன்னைக்கு டேட் பண்ண டேட் 21. பேக் இந்த சின்ன பேக்கு and folding inside and the bottom stitching எவ்வளோ கொடுத்தீங்க? 1.5. ஸோ இது வரைக்கும் ஃபுல் லென்த். எஃப் போட்டால் ஃபுல் லென்த். ஷார்ட் ஃபார்ம் இது வந்து அகலம். கன்னடாவில் என்ன சொல்லுது அகலத்துக்கு? அது வந்துட்டு 20 ஃபுல்லா. அதுல நம்ம வந்து மடிக்கக்குள்ள பாதியா மடிக்கக்குள்ள எவ்வளவு வந்து 10 வருது. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அப்போ 10.5 வரும். சரியா? ஹேண்டில்ஸ் வந்து 7 வந்து பார்த்தாங்க. அப்போ ரவுண்ட் அப்க்கு 14. இது 1 ஹேண்டில், இன்னொரு ஹேண்டிலுக்கு அவ்வளோ. ஸோ அது வந்து இந்த ஹேண்டில் தைக்கிறப்போ இந்த ஓப்பன் பக்கம் எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்? 3/4 டிவைட் பண்ணிட்டு அதுல ஒரு பாகம் சென்டருக்கு வைக்கணும். ಅದಕ್ಕೆ 3 ಭಾಗ ತಗೊಂಡು ಈ ಕಡೆ ಒಂದು ಭಾಗ ಈ ಕಡೆ ಒಂದು ಭಾಗ ಬಿಟ್ಟು ಸೆಂಟರ್ ಈವೆಂಟ್ ಆಗಿರ್ತೀವಿ ಮೆಷರ್. ಆವಾಗ ನಾವು ಏನಾದರೂ ಹಾಕಿದ್ರೆ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗ್ತದೆ. ಸರಿನಾ? ಇಲ್ಲಂದ್ರೆ ಹೀಗಾಗುತ್ತೆ, ಏನೇನೋ ಜಾಗ ಹೋಗ್ತಿದೆ. ವೇಟ್ ಒಂದೇ ಕಡೆ ಇದ್ರೆ ಹೋಗುತ್ತೆ, ಅದು ಸರಿನಾ? ಆಮೇಲೆ ಬೇರೆ ಏನಿದೆ, ಇದು ನೀವು ತೆಕ್ಕಿರಪ್ಪ ಈಸಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಮುறை ನೀವು ಮಿಷನ್ ಸುತ್ತಿದ್ದೀರಾ எப்படி